குட் மார்னிங் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவிஸ் கிளாஸ். நிறைய குவிஸ் கிளாஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் டு யூ கால் தி டூ நோஸ் ஹோல்ஸ்? நம்ம நோஸ் இருக்கு இல்லையா, மூக்கு, அதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸோட நேம் என்ன அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட், நோஸ் என்ன? இன்டர்னல் ஆர்கனா, எக்ஸ்டர்னல் ஆர்கனா, இன்டர்னல் பார்ட்டா, எக்ஸ்டர்னல் பார்ட்டா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்டர்னல் பார்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ், நம்ம பாடிக்கு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் தான் இன்டர்னல் பார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் மம்மியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் மம்மியோட ஹார்ட்டு, ஸ்டொமக்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அது பாடிக்கு உள்ளார இருக்கிற பார்ட்ஸ். அந்த பார்ட்டுக்கு பேர், நம்ம கண்ணுக்கு தெரியாத பார்ட்ஸ், நம்ம பாடிக்கு உள்ளே இருக்கிற பார்ட்ஸுக்கு பேர் தான் இன்டர்னல் பார்ட்ஸ். எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம பாடிக்கு வெளியே இருக்கிற பார்ட்ஸ், நம்ம கண்ணுக்கு தெரிகிற பார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மம்மியோட ஐஸு, நோஸு, மவுத்து, இயரு, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிகிற பார்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் பார்ட்ஸா. இப்போது நோஸ் என்ன பார்ட்? எக்ஸ்டர்னல் பார்ட்டா, இன்டர்னல் பார்ட்டா அப்படின்னா எக்ஸ்டர்னல் பார்ட். ஏன் எக்ஸ்டர்னல் பார்ட் நோஸு? ஏன்னா நோஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அது எக்ஸ்டர்னல் பார்ட்டு. ஸோ நோஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீத் பண்ணுறதுக்காக நம்ம நோஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிஜனை தான் நம்ம ப்ரீத் பண்ணுறோம். வேறு எதுக்கு நம்ம நோஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்மெல் பண்ணுறதுக்காக நம்ம நோஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளசன்ட் ஸ்மெல், அன்பிளசன்ட் ஸ்மெல் ரெண்டுமே நமக்கு எது மூலமாக தெரியுது அப்படின்னா, இந்த நோஸ் மூலமாக தான் நமக்கு ரெண்டுமே தெரியுது. ப்ளசன்ட் ஸ்மெல்னால் என்ன அப்படின்னா, ஃபிஷ் கிரேவி, மட்டன் பிரியாணி, இதெல்லாம் மம்மி சமைச்சிருந்தா அந்த ஸ்மெல்லு வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். மம்மி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அதெல்லாம் என்ன ஸ்மெல் அப்படின்னா ப்ளசன்ட் ஸ்மெல். அது ஸ்மெல் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். அன்பிளசன்ட் ஸ்மெல்னால் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிச்சு க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும்? ரொம்ப பேடாக இருக்கும். நம்மளால் வீட்டில் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்மெல்லுக்கு பேர் தான் அன்பிளசன்ட் ஸ்மெல். ப்ளசன்ட் ஸ்மெல்லாக இருந்தாலும் அன்பிளசன்ட் ஸ்மெல்லாக இருந்தாலும் நமக்கு எது மூலமாக தெரியுது அப்படின்னா, நம்மளோட நோஸ் மூலமாக தான் தெரியுது ரெண்டுமே. ஸோ நோஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ப்ரீத் பண்ணுறதுக்கு, ஸ்மெல் பண்ணுறதுக்கு, ரெண்டுத்துக்குமே நம்ம எது யூஸ் பண்ணுறோம்? நோஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த நோஸில் என்ன இருக்குன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது. அந்த 2 ஹோல்ஸ் மட்டும் இல்லைன்னா நோஸ் இருக்கிறதே வேஸ்ட்டு. அந்த 2 ஹோல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஹோல்ஸோட நேம் என்ன அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன அப்படின்னா நாஸ்ட்ரில்ஸ். NOSTRILS, நாஸ்ட்ரில்ஸ். அந்த நம்மளோட நோஸில் இருக்கிற அந்த 2 ஹோல்ஸுக்கான நேம் நாஸ்ட்ரில்ஸ். வேறு என்ன நம்ம நோஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்னீஸ் பண்ணுவோம் இல்லையா? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்னீசிங் வந்துருச்சு, தும்பல் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே ஸ்னீஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஹேண்ட்கர்ச்சிப் எடுக்கணும். ஓகேவா? நம்ம கையில் ஹேண்ட்கர்ச்சிப் வச்சுருக்கணும். அந்த ஹேண்ட்கர்ச்சிப்பால் நம்ம நோஸையும் மவுத்தையும் கவர் பண்ணிட்டு தான் ஸ்னீஸ் பண்ணணும். அதுதான் குட் ஹேபிட். நீங்களாம் குட் ஸ்டூடெண்ட்ஸ்னால மிஸ் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நோஸையும் மவுத்தையும் ஹேண்ட்கர்ச்சிப் வச்சு கவர் பண்ணிட்டு தான் ஸ்னீஸ் பண்ணணும். அதுதான் குட் ஹேபிட்டா. வாட் டு யூ கால் தி 2 நோஸ் ஹோல்ஸ்? நம்ம நோஸில் இருக்கிற, நம்ம மூக்கில் இருக்கிற அந்த 2 ஹோல்ஸுக்கு நேம் நாஸ்ட்ரில்ஸ். NOSTRILS, நாஸ்ட்ரில்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ், which is the largest animal on land? நம்ம லேண்டில் இருக்கிற அனிமல்லையே ரொம்ப லார்ஜஸ்ட் அனிமல். லார்ஜஸ்ட்னா என்னன்னா ரொம்ப பெரிய அனிமல். நம்ம லேண்டில், நம்ம நிலத்தில் நிறைய அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா? அதில் எது ரொம்ப பெரிய அனிமல் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னா எலஃபெண்ட்டா. இப்போ நம்ம வாட்டரில் இருக்கிற அனிமல்ஸை எடுக்கலை, நம்ம லேண்டில் இருக்கிற அனிமல்ஸை பற்றி மட்டும்தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. விச் இஸ் தி லார்ஜஸ்ட் அனிமல் ஆன் லேண்ட்?
எலஃபெண்ட். யானை தான் நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லேயே ரொம்ப பெரிய அனிமல் இந்த எலஃபெண்ட்டு தான். எலஃபெண்ட்டுக்கு தமிழில் யானை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலஃபெண்ட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2 பெரிய பெரிய டஸ்க் இருக்கும். ஓகேவா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். அந்த எலஃபெண்ட்டுக்கு என்ன இருக்குது, ஒயிட் கலரில் 2 பெரிய டஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டஸ்க்குக்கு தமிழில் தந்தம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி டஸ்க்குனா என்ன அப்படின்னா எலஃபெண்ட்டோட டீத்து. எலஃபெண்ட்டோட டீத்து, நமக்குலாம் டீத் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் எலஃபெண்ட்டோட டீத்து தான் அந்த டஸ்க்கு. அந்த டஸ்க்கு இருக்கு இல்லையா, அது க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குமா. எலஃபெண்ட் வந்து டெட் ஆகிற வரைக்கும் அந்த டஸ்க்கு க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம அந்த டஸ்க்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் க்ரோ ஆகாது. ஓகே, எலஃபெண்ட்டுக்கோட டஸ்க்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கும், க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம கட் பண்ணாமல் இருந்தால் அது க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம கட் பண்ணிட்டோம் அதோட டஸ்க்கை அப்படின்னா அது க்ரோ ஆகாது, அவ்வளோதான், ஸ்டாப் ஆகிடும். நம்மளோட டீத்தை எடுக்கும்போது நமக்கு எப்படி வலிக்குதோ அந்த மாதிரி தான் எலஃபெண்ட்டுக்கும் அதோட டஸ்க்கை வந்து எடுக்கும்போது கட் பண்ணும்போது எலஃபெண்ட்டுக்கும் வலிக்குமா. எலஃபெண்ட்டோட எங்வன்ஸோட நேம் என்னன்னா காஃப். எலஃபெண்ட்டோட எங்வன்ஸோட நேம் காஃப். நம்மலாம் பார்ன் ஆனோடனே வாக் பண்ணியிருப்போமா, நடந்திருப்போமானா இல்லை. நம்மலாம் வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் எலஃபெண்ட்டு, கோட்டு, கவுலாம் என்ன பண்ணோன்னா பார்ன் ஆகி ஒரு 20 to 30 மினிட்ஸ்லேயே என்ன பண்ணோன்னா வாக் பண்ண ஆரம்பிச்சிருமா, நடக்க ஆரம்பிச்சிடும். விச் இஸ் தி லார்ஜஸ்ட் அனிமல் ஆன் லேண்ட். நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லேயே ரொம்ப பெரிய அனிமல் எலஃபெண்ட், யானை. ELEPHANT, ELEPHANT, elephant. Is frog an amphibian or a reptile? Is frog an amphibian or a reptile? ஃப்ராக்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ராக்னா தவளை. தவளை வந்து அம்ஃபிபியனா இல்லையா ரெப்டைலா அப்படின்னு கேட்குறாங்க. ரெப்டைல்னா என்ன அப்படின்னா ஊர்ந்து போகிறது தான் ரெப்டைல். எந்தெந்த அனிமல் ஊர்ந்து போகுதோ அதுக்கு பேர் தான் ரெப்டைல். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக் எப்படி போகும் அப்படின்னா ஊர்ந்து தான் போகும். நெக்ஸ்ட்டு லிசார்ட், பல்லியும் எப்படி போகும்னா ஊர்ந்து தான் போகும். அம்ஃபிபியன்னா என்ன அப்படின்னா லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும், அதுக்கு பேர் தான் அம்ஃபிபியன். இப்போது ஃபிஷ்ஷை தூக்கிட்டு போய் நம்ம லேண்டில் போட்டுட்டோம், தண்ணி இல்லாத இடத்துல நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஃபிஷ் என்ன ஆயிரும், டெட் ஆயிரும். கேட்டை தூக்கிட்டு போய் நம்ம வாட்டரில் விட்டுட்டோம் அப்படின்னா கேட் என்ன ஆயிரும், டெட் ஆயிரும். ஸோ கேட்டுன்றது லேண்டில் மட்டும்தான் லிவ் பண்ணும், ஃபிஷ்ஷுன்றது வாட்டரில் மட்டும்தான் லிவ் பண்ணும். ஆனால் ஆம்ஃபிபியன் அப்படின்னா ரெண்டுத்துலேயே லிவ் பண்ணும். ஃபிஷ் வாட்டர் இருந்தாலும் லிவ் பண்ணும், வாட்டர் இல்லைனாலும் லிவ் பண்ணும். அதான் கேட்குறாங்க, இஸ் ஃப்ராக் வந்து ஆம்ஃபிபியனா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஃப்ராக் வந்து எங்கே லிவ் பண்ணும் அப்படின்னா வாட்டர்லேயும் லிவ் பண்ணும், லேண்ட்லேயும் லிவ் பண்ணும். வாட்டர் இல்லாமையும் ஃப்ராக் லிவ் பண்ணும். அப்போது ஃப்ராக் வந்து ஆம்ஃபிபியன். ஃப்ராக் வந்து ரெப்டைல் கிடையாது, ஏன்னா அது ஊர்ந்து தான் போகாது. ஃப்ராக் வந்து ஆம்ஃபிபியன். இஸ் ஃப்ராக் அண்ட் ஆம்ஃபிபியன் ஆர் அ ரெப்டைல்? ஃப்ராக் இஸ் அண்ட் ஆம்ஃபிபியன். நெக்ஸ்ட் ஒன் இஸ், இதில் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்னேக் எப்படி போகுது, ஊர்ந்து போகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ்க்கு பேர் தான் ரெப்டைல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ யங் ஒன் ஆஃப் அ ஃப்ராக் இஸ் கால்டு. ஃப்ராகோட யங் ஒன்ஸோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, எலஃபெண்ட்டோட யங் ஒன்ஸோட நேம் காஃப், ஓகேவா. அது மாதிரி கேட்டோட யங் ஒன்ஸோட நேம் கிட்டன், டாகோட யங் ஒன்ஸோட நேம் பப்பி. அந்த மாதிரி ஃப்ராகோட யங் ஒன்ஸ் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ராகோட யங் ஒன்ஸ் நேம் வந்து டேட்போல். ஃப்ராகோட யங் ஒன்ஸ் நேம் டேட்போல். இது எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்க வந்து ஃபிஷ் மாதிரியே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு இந்த டேட்போல்ஸை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க தெரியாமல், ஓகேவா. ஏன்னா இந்த டேட்போல் வந்து பார்க்க ஃபிஷ் மாதிரியே இருக்கும், அதனால் தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க, டேட்போலை ஃபிஷ்ஷுன்னு நினச்சி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும், கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த டேட்போலுக்கு வந்து ஹேண்டு லெக்ஸ் எல்லாம் க்ரோ ஆகும். அப்போது தான் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஓ நம்ம வந்து ஃப்ராகை தான் ஃபிஷ்ஷுன்னு நினச்சி பிடிச்சிட்டு வந்துட்டோம் போல் அப்படின்னு. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட்போல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிஷ் மாதிரியே இருக்கும்.
ஃப்ராகோட யங் ஒன்ஸ் வந்து ஃபிஷ் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் போக போக தான் அதுக்கு கை கால்லாம் க்ரோ ஆகும். TADPOLE tadpole. A young one of a frog is called tadpole. What do you call a skeletal system part that safeguards the brain? இதுதான் நம்மளோட skeletal system. இதில் எந்த பார்ட் பிரெயினை வந்து சேஃப்கார்ட் பண்ணுது, பிரெயினை எது பாதுகாப்பாக வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பார்ட் அப்படின்னா ஸ்கல், தமிழில் மண்டை ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கல்லு தான் நம்மளோட பிரெயினை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கு. இந்த ஸ்கல்குள்ளே தான் நம்மளோட பிரெயின் இருக்குது. வாட் டூ யூ கால் அ ஸ்கெலட்டல் சிஸ்டம் பார்ட் தட் சேஃப்கார்ட்ஸ் தி பிரெயின்? இதுதான் ஸ்கெலட்டல் சிஸ்டம். இதில் தான் ஸ்கல் இருக்குது. அந்த ஸ்கல்லுன்ற பாட்டு தான் நம்மளோட பிரெயின், மூளையை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கு. SKULL ஸ்கல், SKULL ஸ்கல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் டூ பிளான்ஸ் ப்ரீத்? பிளான்ஸ் வந்து என்ன ப்ரீத் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம என்ன ப்ரீத் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் அவுட் பண்ணுவோம். பிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் இன் பண்ணும், ஆக்சிஜனை நமக்கு கொடுத்துரும். ஓகேவா? இந்த பிளான்ஸ் ட்ரீஸில் இருந்து தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது. அதனால தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அது ஏன் அப்படின்னா ட்ரீஸ் பிளான்ஸ்ல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கிது? ஆக்சிஜன் கிடைக்கிது. ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. அதனால் ட்ரீஸும் பிளான்ஸும் நம்ம லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நீங்களாம் ட்ரீஸ் பிளான்ஸ் க்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு மிஸ்ஸு நம்புகிறேன். வாட் டூ பிளான்ஸ் ப்ரீத்? பிளான்ஸ் என்ன ப்ரீத் பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் பிளான்ஸ் ப்ரீத் பண்ணும். CARBON கார்பன், DIOXIDE டை ஆக்சைடு, DIOXIDE dioxide, carbon dioxide. What do plants breathe? Carbon dioxide. Which flower is called as the king of flowers? நம்ம உலகத்தில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸில் எதை வந்து கிங் ஆஃப் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரோஸை தான் பூக்களின் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸ் அப்படின்னு கேட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ரெட் ரோஸ் தான் ஞாபகம் வரும். பட் ரெட் கலரில் மட்டும்தான் ரோஸ் இருக்குமா அப்படின்னா இல்லை, நிறைய கலரில் ரோஸ் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஸில் ரோஸ் இருக்குது பாருங்களேன். ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது, எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது ரோஸில் நிறையா கலர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. பன்னீர் ரோஸ், டேபிள் ரோஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. இந்த ரோஸ் ஃப்ளவர் மட்டும்தான் வேர்ல்டு வைட் ரொம்ப பாப்புலரான ஃப்ளவர். இந்த ரோஸ் ஃப்ளவர் மட்டும்தான். ஏன்னா சில கண்ட்ரீஸில் இருக்கிற பீப்புளுக்கு சில ஃப்ளவர்ஸ் தெரியும், சில ஃப்ளவர்ஸ் தெரியாது. பட் ரோஸ் ஃப்ளவர் மட்டும் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் ரோஸ் ஃப்ளவர் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான ஃப்ளவர் தான் இந்த ரோஸ். நெக்ஸ்ட்டு ரோஸோட ஸ்டெம்மில் என்ன இருக்கும் அப்படின்னா தான்ஸ் இருக்கும், முள் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். ரோஸோட ஸ்டெம்மில் தான்ஸ் இருக்கும். ரோஸோட பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இதழ். ஸ்க்ரீனில் உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ் இருக்கும். அந்த பெட்டல்ஸ் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட்லாம். அது நம்ம உடம்புக்கு நல்லது. ரோஸ், ROSE, ரோஸ் தான் கிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பூக்களின் ராஜா ரோஸ், ROSE, ரோஸ். Which flower is called as the queen of flowers? பூக்களின் ராஜா பார்த்தோம் இல்லையா, பூக்களின் ராஜா ரோஸ்ன்னு பார்த்தோம். இப்போ பூக்களின் ராணி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாஸ்மின், மல்லிகை பூ தான் பூக்களின் ராணி, குவீன் ஆஃப் ஃப்ளவர்ஸ். மற்ற ஃப்ளவர்ஸோட ஸ்மெல்லை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்மின் ஃப்ளவரோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஜாஸ்மின் ஃப்ளவரை எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுல ஜாஸ்மின் ஃப்ளவரை யூஸ் பண்ணுறாங்க. வேறு எதில் ஜாஸ்மின் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறாங்கன்னா பேராஷூட் ஜாஸ்மின் ஆயில் அப்படின்னு ஒரு ஹேர் ஆயில் இருக்குது. நம்ம தலைக்கு தடவுற, நம்மளோட ஹேருக்கு தடவுற ஒரு ஆயில் இருக்குது.
அந்த ஆயிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாஸ்மின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேராஷூட் ஜாஸ்மின் ஆயில். இந்த ஜாஸ்மின் வந்து எந்த கண்ட்ரியோட நேஷ்னல் ஃப்ளார் அப்படின்னா பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியோட நேஷ்னல் ஃப்ளார். நம்ம கண்ட்ரியோட நேஷ்னல் ஃப்ளார் என்ன? லோட்டஸ். இந்த ஜாஸ்மின் வந்து பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியோட நேஷ்னல் ஃப்ளார். ஜாஸ்மின்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மல்லிகைப்பூவிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மதுரை மல்லி, அடுக்கு மல்லி, குண்டு மல்லி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் எது தமிழ்நாடுல எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா மதுரை மல்லி தான் நம்ம லிவ் பண்ணிகிட்ருக்க தமிழ்நாடுல ரொம்ப ஃபேமஸ். விச் ஃப்ளவர் இஸ் கால்ட் அஸ் தி குவீன் ஆஃப் ஃப்ளவர்ஸ்? பூக்களின் ராணி யாருன்னா ஜாஸ்மின், மல்லிகை பூ. JASMINE, ஜாஸ்மின். வாட் இஸ் தி another நேம் ஃபார் பிரிஞ்சால்? பிரிஞ்சாலுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா எக் பிளான்ட். EGG எக், PLANT பிளான்ட், எக் பிளான்ட். இந்த பிரிஞ்சால் பார்க்க எப்படி இருக்கும்னா, இந்த பிரிஞ்சாலோட ஸ்கின் எப்படி இருக்கும்னா நல்ல பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும். பிரிஞ்சால் கலர் எப்படி இருக்கும், அதோட ஸ்கின்னோட கலர் எப்படி இருக்கும்னா பர்பிள் கலர்லேயும் இருக்கும், க்ரீன் கலர்லேயும் இருக்கும். பிரிஞ்சாலை வந்து கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பூக்களின் ராஜா ராணிலாம் பார்த்தோம் இல்லையா, பிரிஞ்சால் யாருன்னா காய்கறிகளின் ராஜா, கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். இந்த பிரிஞ்சால் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது, அதனால சாப்பிட்லாம். பட் யாருக்காவது அலர்ஜி இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் இந்த பிரிஞ்சால் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி மற்ற நேரத்துலலாம் என்ன பண்ணலான்னா பிரிஞ்சால் தாராளமாகவே சாப்பிட்லாம். வாட் இஸ் தி another நேம் ஃபார் பிரிஞ்சால்? எக் பிளான்ட். EGG எக், PLANT எக் பிளான்ட். நம்ம ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்க, இதை பிரிஞ்சால்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எந்த ஊரில் இதை வந்து எக் பிளான்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூஎஸ்லையும் ஆஸ்திரேலியாலையும் தான் இந்த பிரிஞ்சாலை வந்து எக் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் தி வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் அனிமல்? நம்ம வேர்ல்டில் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தோம் லார்ஜஸ்ட் அனிமல் எது அப்படின்னு பார்த்தோம், எலஃபெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாலஸ்ட் அனிமல், உயரமான அனிமல் எது அப்படின்னா ஜிராஃபி தான் நம்ம உலகத்தில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப உயரமான அனிமல் எதுனா இந்த ஜிராஃபி தான். நம்மளால் நின்றுட்டே தூங்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் இந்த ஜிராஃபி என்ன பண்ணுமா, நின்றுட்டே தூங்குமா. நம்ம வந்து சில பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும், என்ன அப்படின்னா சில பேர் உட்காந்துட்டே கூட தூங்கிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மளால் நின்றுட்டே தூங்க முடியவே முடியாது. ஆனால் இந்த ஜிராஃபியும் இன்னொரு அனிமலும் தூங்கும். அது என்ன அனிமல் அப்படின்னா ஹார்ஸ். ஜிராஃபியும் ஹார்ஸும் நின்றுட்டே தூங்குமா. 1 டேக்கு 24 ஹார்ஸ். 1 டேக்கு 24 ஹார்ஸ். அதை நம்ம எவ்வளோ மணி நேரம் தூங்குவோம் அப்படின்னா ஒரு 6 ஹார்ஸ் இல்லைனா 7 ஹார்ஸ் தான் நம்ம தூங்குவோம். ஆனால் இந்த ஜிராஃபி எவ்வளோ மணி நேரம் தூங்கும் அப்படின்னா 5 to 30 மினிட்ஸ் தான் இந்த ஜிராஃபி தூங்கும். ஹார்ஸ் இல்லை, மினிட்ஸ். 5 to 30 மினிட்ஸ். 1 டேக்கு 5 to 30 மினிட்ஸ் தான் இந்த ஜிராஃபி தூங்கும். ஹியூமன் பீயிங்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, கைரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த கைரேகை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேமாக இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இந்த ஜிராஃபி உடம்புல இருக்கு இல்லையா ஸ்பாட்ஸ், இந்த ஜிராஃபியோட பாடியில் பாருங்களேன் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு ஜிராஃபிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா, சேமாக இருக்கவே இருக்காது. விச் இஸ் தி வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் அனிமல்? வேர்ல்டில் இருக்கிற அனிமலே ரொம்ப டாலஸ்ட் அனிமல் எதுனா ஜிராஃபி. GIRAFFE, ஜிராஃபி. How many eyelids does a camel have? ஐலிட்ஸ்னா இமை. கேமல்னா ஒட்டகத்துக்கு எவ்வளோ ஐலிட் இருக்குது, எவ்வளோ இமை இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். நமக்கு எவ்வளோ இமை இருக்குது, நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு எவ்வளோ இமை இருக்குது அப்படின்னா ஒரு கண்ணில் ஒரு இமை இருக்கும், 1 ஐயில் 1 ஐலிட் தான் இருக்கும். ஆனால் இந்த கேமலுக்கு 3 ஐலிட்ஸ் இருக்குமா. ஏன் அப்படின்னா
நம்ம லிவ் பண்ணிட்டு இருக்க இடத்துலலாம் நிறைய மண்ணெல்லாம் இருக்காது. ஆனாலும் கொஞ்சம் காற்றடிச்சாலும் என்ன ஆகும்னா மண் தூசிலாம் நம்ம கண்ணுக்குள்ளே விழுந்துருது இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, கேமல் எங்கே இருக்கும்? டெசர்ட்டில் இருக்கும். டெசர்ட்டில் நிறைய மண் இருக்கும், காற்றும் அடிக்கும். காற்று அடிக்கும்போது நிறைய மண் என்ன ஆகும்? கேமலோட கண்ணுக்குள்ளே விழுந்துரும் இல்லையா? ஸோ கேமலோட கண்ணை அந்த மண்ணிலேருந்து பாதுகாக்க தான் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு? கேமலுக்கு 3 ஐலட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த மண்ணிலேருந்து தன்னோட கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் கேமல் அப்படின்றதுக்காக கடவுள் வந்து காட் வந்து கேமலுக்கு 3 ஐலட்ஸ் 3 இமை கொடுத்துருக்காரு. ஹவு மெனி ஐலட்ஸ் டஸ் அ கேமல் ஹாவ்? 3. கேமல் ஹாவ் 3 ஐலட்ஸ். விச் இஸ் ஆர் நேஷ்னல் ஃப்ரூட்? நம்மளோட நேஷ்னல் ஃப்ரூட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட நேஷ்னல் ஃப்ளவர் என்ன? லோட்டஸ். நேஷ்னல் பேர்ட் பீகாக். நேஷ்னல் அனிமல் டைகர். நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமன. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம படிக்க போகிறது என்னென்னா நேஷ்னல் ஃப்ரூட். நம்ம இந்தியாவோட நேஷ்னல் ஃப்ரூட் என்ன அப்படின்னா மேங்கோ. MANGO. மேங்கோ தான் நம்மளோட நேஷ்னல் ஃப்ரூட்டா? இந்தியாவுக்கு மட்டும்தான் மேங்கோ நேஷ்னல் ஃப்ரூட்டா அப்படின்னா இல்லை. பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், இந்தியா இந்த 3 கண்ட்ரிக்கும் மேங்கோ தான் நேஷ்னல் ஃப்ரூட்டு. மேங்கோவை வந்து கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், பிரிஞ்சால் வந்து கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ், காய்கறிகளின் ராஜா பிரிஞ்சால் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பழங்களின் ராஜா மேங்கோ, கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். மேங்கோ நம்ம எப்படி சாப்பிடுவோம்? காயாக இருக்கும்போதும் சாப்பிடுவோம், அது பழமாக மாறினதுக்கு அப்புறமும் மாம்பழம் அப்படின்னு சாப்பிடுவோம், ஜூஸ் போட்டு குடிப்போம். நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீமில் கூட மேங்கோ ஃப்ளேவர் இப்போ இருக்குது. வேறு என்ன எப்படி சாப்பிட்ருப்போம் நம்ம மேங்கோவை அப்படின்னா பிக்கிள், ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்ருப்போம், மேங்கோ பிக்கிள். விச் இஸ் ஆர் நேஷ்னல் ஃப்ரூட்? நம்மளோட நேஷ்னல் ஃப்ரூட் எது அப்படின்னா மேங்கோ. MANGO மேங்கோ. மேங்கோ வந்து நம்ம இந்தியாவோட, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் இந்த 3 கண்ட்ரியோட நேஷ்னல் ஃப்ரூட் எதுனா இந்த மேங்கோ தான். கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேங்கோவை. மேங்கோவை ஜூஸ் போட்டு குடிக்கிறோம், ஐஸ்கிரீம்லேயும் மேங்கோ ஃப்ளேவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேங்கோ பிக்கிள், மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்ருப்போம். MANGO மேங்கோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் grapes is a dash. grapes is a dash. grapesனால் என்ன? திராட்சை. திராட்சை வந்து கிளைம்பரா இல்லை க்ரீப்பர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. அது இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? கிளைம்பர்னால் என்ன அப்படின்னு தெரியணும், க்ரீப்பர்னால் என்னன்னு தெரியணும். அப்போ தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கிளைம்பர்னால் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். கிளைம்பர்னால் என்ன அப்படின்னா அந்த கிளைம்பரோட ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குமா. இப்போது ரோஸ் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஸ்டெம் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதோட ஸ்டெம் எப்படி இருக்கும்? கிளைம்பரோட ஸ்டெம் எப்படி இருக்கும்னா ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் பாருங்களேன், ஸ்க்ரீனில் ஒரு குச்சி வச்சுருக்காங்க, ஒரு குச்சி சப்போர்ட்காக வச்சுருக்காங்க. அந்த குச்சியோட சப்போர்ட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டெம் வந்து அப்படியே க்ரோ ஆகும். கிளைம்பரோட ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்? ஒரு குச்சி வைப்போம், ஒரு ஸ்டிக் வைப்போம். அந்த ஸ்டிக்கோட சப்போர்ட்டோட கிளைம்பர் என்ன பண்ணுன்னா க்ரோ ஆகும். இந்த மாதிரி தான் பாருங்களேன், ஸ்டிக் வச்சுருக்காங்க, அதில் என்ன பண்ணுது? ஸ்டெம் அப்படியே க்ரோ ஆகி மேலே போகுது. மேலே போய் என்ன ஆகுது? கிரேப்ஸும் இருக்குது, கிரேப்ஸு ஹேங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் கிளைம்பர். இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வீக்காக இருந்தாலும் கிரேப்ஸ் வந்து லெஸ் வெயிட்டுன்றதுனால அந்த ஸ்டெம் வந்து வீக்காக இருந்தாலும் கிரேப்ஸோட வெயிட்டை வந்து தாங்கிக்கும். ஓகேவா? இதுதான் கிளைம்பர். நெக்ஸ்ட்டு என்னென்னா க்ரீப்பர். க்ரீப்பரும் கிளைம்பர்ஸ் மாதிரி தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத மிஸ் சொல்கிறேன். க்ரீப்பர்ஸையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் கொடுத்தா அந்த ஸ்டெம்மும் கிளைம்பர் எப்படி க்ரோ ஆகுதோ அதே மாதிரி க்ரோ ஆகும். க்ரோ ஆகி இப்போது கிரேப்ஸ் வந்து மேலே ஹேங் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பம்ப்கின் ஹேங் ஆகிட்டு இருந்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுவே வீக் ஸ்டெம்,
கிரேப்ஸ் வந்து லெஸ் வெயிட் அப்படின்றதுனால அந்த ஸ்டெம் வந்து கிரேப்ஸை தாங்கிக்குது. பட் பம்ப்கின் பூசணிக்காலாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த வீக் ஸ்டெம்மால் எப்படி அந்த பம்ப்கினோட வெயிட்டை தாங்கிக்க முடியும்? முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரீப்பர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுத்து மேலே க்ரோ ஆக விட்டோம், கிரேப்ஸ் க்ரோ ஆகிற மாதிரி க்ரோ ஆக விட்டோன்னா ஸ்டெம்மு என்ன ஆகும்? கட்டாயி பம்ப்கின் வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும். ஸோ என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பம்ப்கின், வாட்டர்மெலோன் அந்த மாதிரி வெயிட்டான ஃப்ரூட்டுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அப்படியே கிரவுண்ட்லேயே வளர விட்டுருவாங்க. அது அப்படியே கிரவுண்ட்லேயே படர்ந்து வளர்ந்துடும், கிரவுண்ட்லேயே பம்ப்கினும் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் பம்ப்கின், வாட்டர்மெலான் அந்த மாதிரி வெயிட்டான ஃப்ரூட்டுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, அது கிரவுண்ட்லேயே வளர்ந்துடும். ஸோ அதையெல்லாம் அந்த பம்ப்கின், வாட்டர்மெலான் அதையெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ரீப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கிரேப்ஸு லெஸ் வெயிட், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக அதுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம். அது அந்த சப்போர்ட் யூஸ் பண்ணி மேலே க்ரோ ஆகும், அப்படியே கிரேப்ஸ் வந்து அழகாக ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது கிரேப்ஸ் வந்து கிளைம்பர்ஸ். கிரேப்ஸ் வந்து கிளைம்பர்ஸ், பம்ப்கின், வாட்டர்மெலன் எல்லாம் க்ரீப்பர்ஸ். இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம் இல்லையா அந்த கொஸ்டினுக்கு? கிரேப்ஸ் இஸ் ஆ டேஷ், கிளைம்பர்ஸா க்ரீப்பர்ஸா அப்படின்னா கிரேப்ஸ் வந்து கிளைம்பர்ஸ், திராட்சை வந்து கிளைம்பர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி ஸ்டோரி. யார் யாரெல்லாம் இருக்காங்க இந்த ஸ்டோரியில் அப்படின்னா ராபிட், டார்டாய்ஸ், ஸ்னெயில். ராபிட், டார்டாய்ஸ், ஸ்னெயில். ராபிட்னா உங்களுக்கு தெரியும், ராபிட்னா முயல், டார்டாய்ஸ்னா ஆமை, ஸ்னெயில்னா நத்தை. இந்த டார்டாய்ஸ்க்கும் ஸ்னெயிலுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்குமே உடம்புல ஷெல் இருக்கும், ஓடு இருக்கும். ஏதாவது அனிமல் வந்து அவங்கள அட்டாக் பண்ண வருது அப்படின்னா இந்த ரெண்டும் என்ன பண்ணுமா, அதோட ஹெட்டையும் ஹேண்டையும் அதோட ஷெல்லுக்குள்ளே கொண்டு போயிடும். ஷெல்லுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு அப்படின்னா மற்ற அனிமல்ஸ்க்கு தெரியாது, ஏதோ கிடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க பேசாமல் போயிடும், அட்டாக் பண்ணாமல் போயிடும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், டார்டாய்ஸ் பாருங்களேன் எப்படி அதோட ஹெட்டையும் ஹேண்டையும் அதோட ஷெல்லுக்குள்ளே கொண்டு போகுது. ஸ்னெயிலும் பாருங்கள் எப்படி அதோட ஹெட்டை ஷெல்லுக்குள்ளே கொண்டு போகுது. இந்த மாதிரி பண்ணி அதை வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கும். யாராவது எனிமீஸ், யாராவது அனிமல்ஸ் யாராவது அட்டாக் பண்ண வந்தால் இந்த மாதிரி ஷெல்லுக்குள்ளே போய் தன்னைத்தானே காப்பாற்றிக்கும். இப்போ என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு நாள் ராபிட்டு, டார்டாய்ஸு, ஸ்னெயில் 3 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். டார்டாய்ஸும் ஸ்னெயிலும் ராபிட் கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கான். என்ன புலம்புது அப்படின்னா, எங்களால் ஏன்பா ஸ்பீடாக ஓடவே முடியல, நீ தான் எப்போவுமே ரன்னிங் ரேஸில் நீ தான் எப்போவுமே ஜெயிக்கிற, நாங்கள் எப்போவும் தோற்று தான் போகிறோம், எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் தான் கடவுள் எங்களை இப்படி படைச்சாரோ அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டு தான் இந்த டார்டாய்ஸும் ஸ்னெயிலும். அதுக்கு அந்த ராபிட் சொல்லுதான், எல்லாமே உங்களோட ஷெல்லால் தான், உங்கள் உடம்புல இருக்கலையா ஓடு, அதனால தான் எல்லா பிரச்சனையுமே, அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு தூக்கி எரிஞ்சிருங்க, உங்கள் பாடியிலேருந்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரி ஸ்பீடாக ஓடலாம் அப்படின்னு சொல்லி ராபிட் சொன்னிச்சான். சரின்னு இந்த டார்டாய்ஸும் ஸ்னெயிலும் ரொம்ப ட்ரை பண்ணாங்களாம் அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ண. ஆனால் ரிமூவ் பண்ண முடியல. இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது யார் யார் பேசிகிட்டு இருக்கா, ராபிட்டு, டார்டாய்ஸு, ஸ்னெயிலு 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு புதர் இருந்துச்சான். அந்த புதருக்கு தான் இங்கிலீஷில் என்ன அப்படின்னா புஷ். அந்த புஷ்லேருந்து யார் வராங்க அப்படின்னா ஃபாக்ஸு, நரி வந்துருச்சு. நரி வரதை பார்த்ததும் இந்த டார்டாய்ஸும் ஸ்னெயிலும் என்ன பண்ணிருச்சுன்னா அழகாக அதோட ஷெல்லுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அது எப்படி ஷெல்லுக்குள்ளே போகுதுன்னு, அந்த மாதிரி ஷெல்லுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருச்சு. ஆனால் ராபிட்டுக்கு தான் ஷெல் இல்லையே, அது ஓட ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாக்ஸ் வந்து பிடிச்சிருச்சு ராபிட்டை பிடிச்சி ஃபாக்ஸு கில் பண்ணி சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டுட்டு ஃபாக்ஸ் போனதுக்கப்புறம் மெதுவாக இந்த டார்டாய்ஸும் ஸ்னெயிலும் ஷெல்லுக்குள்ளே வெளியே வருது. ஃபாக்ஸுக்கு தெரியலை இது வந்து டார்டாய்ஸு, இது வந்து ஸ்னெயிலு அப்படின்னு தெரியல, ஏன்னா ரெண்டுமே ஷெல்லுக்குள்ளே போயிடுச்சு இல்லையா. சரி ஏதோ கிடக்குது அப்படின்னு விட்டுட்டு ராபிட்டை மட்டும் பிடிச்சு கில் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு.
மெதுவாக வருது. இந்த டார்டாய்ஸும் ஸ்னெயிலும் மெதுவாக அதோட ஷெல்லேருந்து வெளியே வருது. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுது, இந்த ஷெல்லால் தான் நம்ம தப்பிச்சோம். இந்த ஷெல் நமக்கு யார் கொடுத்தது? காட் தான் நமக்கு ஷெல்லை கொடுத்தாரு. ஆனால் இந்த ஷெல்லை எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம இப்போ காடை திட்டிகிட்டு இருந்தோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி காடு கிட்ட சாரி சொல்லுதான். சாரி காட், இந்த ஷெல்லால் தான் நாங்கள் இப்போ தப்பிச்சோம். இல்லைன்னா ராபிட்டை எப்படி ஃபாக்ஸு கொன்று சாப்பிட்ருச்சோ அதே மாதிரியே எங்களையும் கொன்று சாப்பிட்ருக்கோம். இந்த ஷெல்லால் தான் நாங்கள் தப்பிச்சோம். இந்த ஷெல்லை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இதை தெரியாமல் உங்களை திட்டிட்டோம் அப்படின்னு சாரியும் சொன்னிச்சான், தேங்க்ஸும் சொன்னிச்சான். அந்த மாதிரி நம்மளும் எப்படி இருக்கக்கூடாது? நம்மளை என்னை ஏன் காட் இப்படி படைச்சிங்க, என்னை ஏன் காட் அப்படி படைச்சிங்க அப்படின்னு சொல்லி காடை திட்டக்கூடாது. காட் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், மிஸ்ஸு இன்னொரு தடவை எல்லாத்துக்கும் ஸ்பெல்லிங் மட்டும் ரீட் பண்ணுறேன். வாட் டூ யூ கால் தி two nose holes? What do you call the two nose holes? Nostrils. 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 Which is the largest animal on land? Elephant. 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 Is frog an amphibian or a reptile? ஃப்ராக் வந்து ஆம்ஃபீபியனா இல்லை ரெப்டைலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ராக் வந்து ஆம்ஃபீபியன். A young one of a frog is called tadpole. ஃப்ராகோட யங் ஒன்னோட நேம் என்ன அப்படின்னா tadpole. 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 What do you call a skeletal system part that safeguards the brain? நம்மளோட ஸ்கெலட்டல் சிஸ்டமில் இருக்கிற எந்த பார்ட் நம்மளோட மூளையை பாதுகாக்குது அப்படின்னா ஸ்கல். SKULL. ஸ்கல். ஸ்கல்லு தான் நம்மளோட பிரெயினை பாதுகாக்குது. வாட் டூ பிளான்ஸ் ப்ரீத்? பிளான்ஸ் என்ன ப்ரீத் பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் பிளான்ஸ் ப்ரீத் பண்ணுது. நம்ம ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணுறோம். ஆக்சிஜன் யார்கிட்ட இருந்து கிடைக்குது? நமக்கு பிளான்ஸ் ட்ரீஸ் கிட்ட இருந்து தான் ஆக்சிஜன் கிடைக்குது. பிளான்ஸ் என்ன ப்ரீத் பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. CAR கார், BON கார்பன், டை ஆக்சைடு, DIOXIDE டை ஆக்சைடு. Which flower is called as the king of flowers? பூக்களின் ராஜா அப்படின்னு யாரை சொல்லுவோம்? எந்த ஃப்ளவரை சொல்லுவோம் அப்படின்னா ரோஸ். ROSE ரோஸ். Which flower is called as the queen of flowers? பூக்களின் ராணி அப்படின்னு யாரை சொல்வோம்னா ஜாஸ்மின், மல்லிகைப்பூ. JASMINE ஜாஸ்மின். வாட் இஸ் தி அனதர் நேம் ஃபார் பிரிஞ்சால்? பிரிஞ்சாலுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது என்னன்னா எக் பிளான்ட். EGG egg, PLANT பிளான்ட். எக் பிளான்ட். எக் பிளான்ட்னு எந்த ஊரில் சொல்லுவாங்க அப்படின்னா யூஎஸ்லையும் ஆஸ்திரேலியாலையும் தான் பிரிஞ்சாலை வந்து எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. விச் இஸ் தி வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் அனிமல்? வேர்ல்டில் இருக்கிற அனிமல்லையே ரொம்ப டாலஸ்டான அனிமல் எது, உயரமான அனிமல் எது அப்படின்னா ஜிராஃபி. இப்போ மிஸ் எதுக்கு டால்னா உயரம் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மிஸ் வந்து இந்த வேர்டுக்கெலாம் உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன். ஓகேவா? எப்போவுமே நம்ம எதை படித்தாலும் அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும், மீனிங் தெரிஞ்சுட்டு படிக்கணும். மீனிங் தெரியாமல் படிக்கிறதுல ஒரு யூஸுமே இல்லை. How many eyelids does a camel have? கேமல் ஒட்டகத்துக்கு எவ்வளோ ஐலிட்ஸ் இருக்கும்னா 3. ஹியூமன் பீயிங்ஸ் நமக்குலாம் ஒன்று தான் இருக்கும், ஆனால் கேமலுக்கு 3 இருக்குது. விச் இஸ் ஆர் நேஷ்னல் ஃப்ரூட்? நம்மளோட நேஷ்னல் ஃப்ரூட் எதுனா மேங்கோ. நேஷ்னல் ஃப்ளவர் பேர்ட் மாதிரி நேஷ்னல் ஃப்ரூட் எது அப்படின்னா மேங்கோ. கிரேப்ஸ் இஸ் ஆ டேஷ். கிளைம்பர்ஸா க்ரீப்பர்ஸா அப்படின்னா கிரேப்ஸ் வந்து கிளைம்பர்ஸ். க்ரீப்பர்ஸ்னால் பம்கின், வாட்டர்மெலான், அதுதான் க்ரீப்பர்ஸ். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.